இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட தலையங்கம் தாய்மையே கல்வி. என்னடா தாய்மையே கல்வி என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. தாய்மை வேறு கல்வி வேறு என்று யோசிப்பீர்கள். ரெண்டுமே ஒற்றுமை இருக்கு. எப்படி என்றால் தாய்மை என்று சொன்ன அன்பு. அன்பு என்றால் அன்புக்கு என்ன வரவிலக்கணம் என்று கேட்டால் யாருமே சொல்ல முடியாது. அன்புக்கு அன்புதான் வரவிலக்கணம். அன்பு என்றால் சொல்ல முடியாது. அவரை மாதிரி அழகா இருக்கும், வேற மாதிரி அழகா இருக்கும், அல்ல அது மாதிரி இருக்கும், அல்ல இது மாதிரி இருக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. அன்பு என்றால் அன்புக்கு வரக்கல அன்புதான். அந்த அன்பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல காட்டுவார்கள். அந்த அன்பை யாரிடம் கூட பார்க்கலாம் என்றால் தாயிட்ட பார்க்கலாம். இப்ப ஒரு பிள்ளை, ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளை என்றால் 5 பிள்ளைகள் ஒரு பிள்ளை நல்ல அழகா இருக்கும், இன்னொரு பிள்ளை அறிவுள்ள பிள்ளையா இருக்கும், இன்னொரு பிள்ளை நல்ல உழைப்பாளியா இருக்கும், இன்னொரு பிள்ளை படிப்புல வேகமா இருக்கும், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் மந்தமா இருக்கும். ஆனா இந்த தாயிட்ட போய் கேட்டீங்கன்னா எந்த பிள்ளைன்னு உனக்கு அன்பு என்று சொன்னா எனக்கு காசு வச்சு தார பிள்ளை அல்ல அகாலகார பிள்ளை என்று சொல்ல மாட்டார். அந்த தாயை பொறுத்தவரை சொல்ல எனக்கு எல்லா பிள்ளையும் அன்புள்ள பிள்ளைகள்லாம், எல்லா பிள்ளையும் சமன்பார்கள். அதே போலதான் கல்வியும். இந்த கல்வியும் ஏழை பணக்காரன் அல்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல அரசு குடும்பத்தை சார்ந்தவர் அப்படி என்ற கல்வியும் தாயிட்டிருந்து எப்படி அன்பு எல்லோரும் கிடைக்கின்றதோ அதே போன்றுதான் கல்வி. கல்வியும் எல்லாருக்கும் உயரியது. அந்த கல்வி என்றது நாங்கள் கடவுள் எல்லாருக்கும் அன்பாக தாரார். ஆனால் அதை பெறுகின்றவர்களும் அதை கற்கின்றவர்களும் கற்பிக்கிறாலே நாங்கள் உயர்ந்தெடுத்து போகின்றோம். அதைத்தான் கல்வியினுடைய முக்கியத்தை சொன்னார்கள். கல்வியினுடைய முக்கியத்தை சொல்கின்ற போது அவ்வியார் சொல்கின்றார், கற்க நன்றி கற்க நன்றி பிச்சை புயினும் கற்க நன்றி என்றார். எப்படியா பிச்சை எடுத்தாது கற்றுட்டு என்றால் நீ அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவார். அதைத்தான் கற்க நன்றி சொல்றார். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள். இந்த கற்பனால இந்த இன்னும் ஒரு சிறப்பு எனக்கு அந்த பிடிச்சது, இளமை கல்வி சிலையில் எடுத்து அது உண்மையாக மற்றவர்களுக்கு சரியோ இல்லையோ எனக்கு சரியாக பொருந்துறது. இன்றைக்கு இந்த மேடையில இப்படியான பல மேடைகளை பேசுற இளமைய கல்வி 25 வருஷத்துக்கு முன்ன படிச்ச படிப்பு தான், அதாவது இலங்கையிலும் சரி லண்டன்லயும் சரி ஏழைய நாடுகள்ல பேசுறா 25 வருஷத்துக்கு முன்ன படிச்ச படிப்பு இன்றைக்கு இப்படி பேச வைக்கின்றது. பல இடங்கள் பேசணும்னா வந்த அன்றைக்கு படிச்ச அதனால் இளமைய கல்வி என்றது சிலையில் அன்றைக்கு படிச்சதுதான். ஆகவேதான் சொல்லுகின்ற இந்த கல்வியை நாங்கள் தொடர்ந்தால் இந்த கல்வி 25 வருஷத்துக்கு பிறகு மட்டுமில்லை, எங்கள் 7 பிறவிக்கும் வரும் என்றார் வள்ளுவர். ஒருமைக்கான் தாங்காற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் அப்படி 7 பிறவிக்கும் வரும். சரி, இந்த கல்வியை பூத்துறவர் யாரு என்று கேட்டு அந்த கல்வியை பூத்தவர் ஆசிரியர். ஆசிரியர் என்றா யாரு? குருன்னு சொல்றோம். குருவெண்டங்கிற சமய ரீதியா சொல்வார்கள். எப்படி அஞ்ஞானமாகி இருளை போக்கி மெஞ்ஞானமாகி அறிவித்தவர் குருன்னு சொல்றோம். ஆகிய சமயத்துக்கு மட்டுமில்லை, கல்வி அறிவு தருபவரும் ஆசிரியர். ஆசிரியர் குருதானே. ஆகவே குருவும் அறியாமை போக்கின்றார். கல்விக்கு பிள்ளை பாடசாலைக்கு வருகின்ற போது ஆனாவன்னா கூட சொல்ல தெரியாத கட்டத்தில் வரும் பாடசாலைக்கு. ஆனால் அதுக்கு பிறகு பிள்ளை போகின்ற போது அவர்கள் படித்து உயர்ந்த நிலைக்கு போகின்றது. ஆகிய கல்வியினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுகின்றது. உண்மையா யாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையோ, தொழிலே சிறந்த தொழில் ஆசிரியரா. அது நான் கண்ட அனுபவம். ஏனென்றால் 20 வருஷத்துக்கு முன்ன படிப்பிச்சு நான் இன்றைக்கு எங்க போனாலும் ஒரு பிள்ளை கண்டு என்னுடைய சேரன்னு சொல்லணும், எனக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் இந்த பாடசாலையும் சரி எங்க போனாலும் உங்களை சேர்ந்து அழைப்பார். குடும்பத்தில் ஆண்மகனை மகன்னு சொல்வார்கள், அண்ணான்னு சொல்லாங்க, தம்பின்னு சொல்லாங்க, மச்சான்னு சொல்லாங்க, ஒரு குறிப்பிட்ட உறவு. ஆனா ஆசிரியர் உறவுன்றது லண்டனில் வெளிநாடு போனாலும் சரி இங்க போனாலும் சரி இந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த ஆசிரியர் என்றது பெருமைக்குரிய பேர். ஆக இந்த ஆசிரியர் என்றது தொழிலே சிறந்த தொழில் என்றால் ஆசிரியர் தொழில். அந்த ஆசிரியர் தொழில் எப்படி என்றால் ரசித்து அனுபவிச்சு படிப்பிக்கணும். ரசித்து அனுபவிச்சு படிச்சு பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம். இன்றைக்கு பிள்ளைகளோட போய் சந்தோஷம் இன்றைக்கு படிப்பிச்சு அது ஒரு சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் ஆசிரியராக இருந்த போது இந்த வகுப்பறையை போகும்போது கடுப்பா போனீங்கன்னா அந்த பிள்ளையும் கடுப்பா நிற்கும், எப்படா இவர் போவார்ன்னு சொல்லி தான் தோணும். இதே நீங்க சந்தோஷமா படிப்பிக்கும் போது எங்க ஆசையை ஒன்னும் ஒரு மத்தியாலும் நிற்க மாட்டாரோ என்று தோணும். சில வகுப்புகளை பாருங்க, 30 பிள்ளை இருக்கும், அதுல ஒரு பிள்ளை 1-2 பிள்ளை முக்கா இருக்கும். ஆனா சில ஆசிரியர் சொன்னா அந்த முக்கையும் கெட்டித்தனமாக்க கொண்டுவார்கள். சில ஆசிரியர் என்ன சொல்லுவாருன்னா அந்த பிள்ளை முக்கு, அதை என்ன படிப்பிச்சாலும் வேறாது அப்படி ஒன்று மனதில் வச்சிருவாங்க. ஆனா அந்த மனதில் இருக்கும் மாணவன் யோசிப்பான், நான் முருகில முக்குன்னு என்ன சொல்லுகின்றார் சார், 2க்கு ஒரு நாளுக்கு நான் முக்கில் என்று சேருக்கு ப்ரூவ் பண்ணணும்னு யோசிப்பான். ஆசிரியருக்கு நிரூபிக்கணும் தான் என்று சொல்லி. அப்படித்தான் ஒரு வகுப்பறையில ஒரு கணித ஆசிரியர் ஒரு மாணவனை பார்த்து சொல்லுவார்,
நீ மொக்கு மொக்கு, உனக்கு படிப்பு ஏறாது, ஒன்றும் ஏறாது, மண்டைக்கு இந்த களிமண்ணர் சொல்லி இந்த மாணவன் பார்த்தான், ஒரு நாளுக்கு இந்த வாத்தியாருக்கு நான் படிச்சு வந்து புறப்படுத்த வேண்டும் சொல்லி திடீர்னு யோசிச்சவன் எப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு நாள் வந்து வகுப்புற சொன்னாங்க, சார் எனக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம். அப்படி என்ன சந்தேகம்? நீயே படிப்புல மொக்கன், உனக்கு ஒன்றும் விளங்காது, இதுல உனக்கு என்ன சந்தேகம் என்று கணித ஆசிரியர் கேட்டார். சார் எனக்கு இருக்கின்றது, சந்தேகம் இருக்கின்றது என்று. சரி என்ன சந்தேகம் சொல்லு. சார் இன்றைக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க என்றால் நான் மொக்கும், ஆனால் நீங்கள் பதில் சொல்லாவிட்ட இனிமேல் என்ன மொக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். சரி அப்படி என்ன சொல்லு என்று சொன்னேன். என்ன கேள்வி என்று சொன்னார், நீங்கள் எனக்கு படிப்பிச்சது கணிதம் மட்டும்தான், நான் இப்ப கேட்க போகின்ற கேள்வி கணிதமும் தமிழும் சேர்ந்திருக்கின்றார். என்னடா கணிதமும் நீ படிப்பிலே மொக்கு, நான் கணிதம் வராது, இதுல தமிழையும் சேர்ந்தபடி வருமானு சொல்லி சொன்னான். சரி நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்க பதிலை சொல்லுங்க சொல்லு. சரி சொல்லு என்று சொன்னார். அவன் சொன்னும் போது அவன் சொன்னான், சார் வடிவா கவனிங்கோ, நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், ஒரு மரத்திலே 60 மாங்காய் இருக்கின்றது, ஒரு மாங்காய் பிடுங்குன்ற போது 60 காம்பு, 60 மாங்காய் பிடிக்கணும் ஒத்துரு காம்புன்னு சொல்லி கணித மாசத்துல டாக்டர் பேக்கி படிச்சோன்னா 3600 சார் பிள்ளை. திருப்பி சொன்னா கேள்வி நீங்கள் வடிவா கவனிக்கல, நான் சொல்றேன், ஆசிரியர் சொல்றான், நீங்க வடிவா கேள்வியை கவனிக்கல. ஒரு மரத்திலே 60 மாங்காய், ஒரு மாங்காய் பிடுங்குன்ற போது 60 காம்பு, 60 மாங்காய் அப்படி திருப்பியும் கணித வாசல் பிள்ளையான ஆன்சர் சொன்னார். பிள்ளையாண்டார். சரி நீயே சொல்லு என்று சொன்னார். இப்போது அதுக்கு அவன் சொன்னான், நீங்க கேள்வியை வடிவா கவனிக்கல ஆசிரியர். சரி கேள்வியை சொல்லு. ஒரு மரத்திலே 60 மாங்காய் இருக்கின்றது, ஒரு மாங்காய் பிடுகின்ற போது 60 காம்பு அல்ல, நான் சொல்றது 60 காம்பு. ஒரு மாங்காய் பிடுங்கு அறுகிற காம்பு. நீங்கள் என்னென்றா வடிவ கேள்வி கேட்க, ஒரு மாங்காய் பிடுங்கு 60 காம்பு என்றால் 60 மாங்காய் பிடுங்கிறது 60 காம்புன்னு சொல்லிட்டு இருந்தான். அன்று மாசம் சொன்னார், சரி நீ முக்கு இல்லை, இனிமே நான் கெட்டிக்கார சொல்லி சொல்லணும் பாருங்க. அப்ப மாணவனை ஒரு ஆசிரியரால தான் கொண்டு உயர்ந்து படிக்கும். ஒரு ஆசிரியர் என்னென்றால் பாருங்க, இந்த மாணவர்கிட்ட படிக்கிறார்கள், அந்த படிக்கின்ற போது மாணவன் இன்றைக்கு ஆரம்பத்துக்கு வந்தவன் படிச்சு 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 உயர்நிலைக்கு வருகின்றான். அண்மையில் ஒரு கவிதை ஒன்று வாசித்து ஆசிரியை பற்றி ஒரு மாணவன் இருக்கின்றான். கல்வி என்னும் திரி போட்டு கல்வி என்னும் திரி போட்டு அறிவென்னும் விளக்கேற்றி, ஆசிரியை பற்றி சொல்றான், கல்வி என்னும் திரி போட்டு அறிவென்னும் விளக்கேற்றி இருள் வாழ்வை ஒளியாக்கி நம்முள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்தவர் ஆசிரியர். நம்முள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்தவர் ஆசிரியர் சொன்னார். ஆசிரியரை பற்றி ஒரு மாணவர் எழுதிய கவிதை, அண்மையிலே அது பலரும் வாய்ச்சிருக்கிற கவிதை. ஆக அவ்வளவு சிறப்பாக அந்த ஆசிரியர் பெருமை சொல்கின்றார். ஒரு மாணவர் ஆசிரியரை படித்து உயர்ந்த இடத்துக்கு வர்றார். ஆசிரியர் பொறுத்தவரை அவர் ஒரு மாணவன் படிச்ச ஒரு நீதிபதியா இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டா இருக்கலாம், ஒரு ஜனாதிபதி இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட படிச்ச மாணவன் என்ன பதவி உயர்வுக்கு போனாலும் அவருக்கு மாணவன் தான். அந்த மாணவனும் எப்பவும் நல்லபடியாக கற்பிச்சால் இவ்வளவு உயர்ந்திருக்கு. நீங்க இன்றைக்கு படங்கள்ல இருந்து இணைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உயர்ந்த பதவிக்கு வந்தவர் எல்லாம், நேற்று பார்த்து கூட ஒரு பேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருந்தார், தன்னட்ட எலெக்ஷன் டியூட்டி பறிப்பீங்கள் அவர் போட்டிருக்கிறார், தன்னட்ட படிச்ச மாணவன் உயர்ந்த இடத்துல இருந்த போது, நேற்று நானும் அவனும் ஒன்றாக எலெக்ஷன் டியூட்டியில் இருந்த போது அவன் என்ன வந்து சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கினான் சொல்லி தன்னோட பதவி சொல்லி நேற்று ஒருத்தர் முகல்ல போட்டிருந்தார். உண்மைதான். அப்படி ஆசிரியருக்கு எப்ப படிப்பிச்சாலுமே அவன் என்ன உயர்ந்த பதவிக்கு போனாலும் அதேதான். அதே மாதிரிதான் தாய்மைக்கும், அதான் சொல்றேன், தாய்மைக்கும் பிள்ளை படிச்சு என்ன உயர்த்துக்கு போனாலுமே, என்ன உயர்ந்த நிலைக்கு வந்தாலுமே தாய்க்கு பிள்ளை தான். அவர் நீதிபதியா இருந்தாலும் சரி, அல்லது பிரதமர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே தாய்க்கு யாருன்னா பிள்ளை தான். இந்த 2 பேருக்கு என்ன அந்த சிறப்பு, ஆசிரியருக்கும் அதே சிறப்பு தான், தாய்க்கும் அதே சிறப்பு தான். இன்னும் ஒன்று, அந்த பெரியாராகி முடிய அவர்கள் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டக்கூடிய பெருமை உரிமை வருவராக அதுவும் ஆசிரியரும் பெற்றிருந்தார். ஒரு பிள்ளை அந்த பெரிய பதவியில் இருக்கின்றவர், ஒரு பதவியில இருக்கின்றவர் பிளஸ் இருந்தால் அதை கண்டிக்கிற உரிமை, அல்ல தட்டி கேட்கிற உரிமை, அல்லது தம்பி இதை செய்தால் நல்லா இருக்கும் சொல்ல உரிமையா இருக்கு என்றால் ஒன்றில் ஆசிரியருக்கு அல்லது பெற்றோருக்கு 2 பேரும் தான் இருக்கு. ஆகிய அதனால்தான் நான் தாய்மையும் கல்வியும் ஒன்றாக சொல்லியிருந்தேன். அதையும் ஒரு உதாரணத்தை சொல்லி இதை முடிக்கின்ற. ஒரு பாருங்க, ஒரு நீதிபதி கோர்ட்ஸுக்கு போகின்றார். வளமை அப்ப போன் இல்லாத காலம். கோர்ட்ஸுக்கு போயிட்டு அவர் வளமையாக 5 மணிக்கு வந்துடுவார். அப்படி வந்தவர் வளமையாக வருகின்றவர் ஒரு நாள் காண இல்லை. நேரமாகி 6 மணி 7 மணி 8 மணியாக அவர் வரவில்லை. தாய் பார்த்து கொண்டிருக்கிறார், என் மகனை. தாய் நீதிபதி என்றாவே அவருக்கு 50 வயசு இருக்கும், இதை தாய்க்கு 70-75 வயசு இருக்கும். தாய் காத்து கொண்டிருக்கின்றார், என் மகனை காணவில்லை காணவில்லை சொல்லி.
அவரோடு சேர்ந்து அவருடைய மனைவி பிள்ளைகளும் பார்த்துக் கொண்டிருக்கார்கள். இரவு 12 மணி ஆகுது, வரவில்லை. எல்லாரும் பதவி வச்சு கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன, தொலைபேசியில சொல்லலாம் எங்க நிக்கிறான்னு, இல்லாட்டிக்கு போனில் ரெக் பண்ணலாம். இந்த போனில் ரெக் பண்ற விளையாட்டு இருக்கு, நீங்க பதிஞ்சு வச்சால் கனவற்ற கள்ளங்களை பிடி விட்டுருவீங்க. ஆகவே பிடி செய்யாம இருக்கிறது நல்லது. நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் வெளிநாடுகள் என்றால் பிள்ளைகள் எங்கே போவார்கள் நாங்கள் போன்லேயே பார்த்து கொண்டிருக்கலாம், எங்க போறார்கள் எங்க வரான்னு சொல்லி. அது சிலவளை நன்மையும் சிலவளை தீமையும் அளிக்கும். அதே மாதிரி இந்த நீதிபதிக்கு அப்போ போன் இல்லாதபடியால் அவர் போனவரை காணவில்லை சொல்லி பதிச்சு கொண்டிருக்கும் போது இரவு 12 மணிக்கு வந்தவுடனே தாய் பதபதிச்சு போனவர் 70-80 வயசு தாய் சின்னல்ல எப்படி பார்த்தோம் அதே ஞாபகத்திலே இவ்வளவு நேரம் எங்கடா போனார் சொல்லி சொக்கல் அடைஞ்சிட்டார். தாய்க்கு அவ்வளவு கவலை என்பதா. தாய்க்கு சிந்தனை என்ன, சின்ன பிள்ளை இந்த நெப்புத்தான். இப்ப எங்க அம்மா அப்படித்தான், எங்க போனாலும் எனக்கு பின்னாலேயே தெரியுமா, எங்க போனாலுமே. சில வேளையில நேற்று கண் டாக்டர்கிட்ட போன போது நான் கண்ணுக்கு என்ன பிரச்சனை சொல்லி, என்ன கண் வீங்குது வெயிலுக்கு, நான் டாக்டர் சொல்ல முடியல, வாவி சொல்லி முடிச்சுட்டேன். சொல்லு 3 நாள் வெயிலுக்கு வந்தது, 3 நாள் சூடு பிடிச்சிட்டு சொல்லி, அதான் உண்மை. தாய்மாருக்கு அந்த தாய்மன் சொன்ன நீதிபதிக்கு அடிச்சுட்டான். நீதிபதி உடனே கண்ணீர் விட்டு அழுத. கண்ணீர் விட்டு அழுத உடனே தாய் என்ன யோசிக்கிறா, நான் இந்த வயசுல மகனுக்கு அடிச்சதால அவனுக்கு நொந்துட்டுது, அதால அழுகிறான்னு சொல்லி. ஆனா அழுததுக்கு அதே இல்லை நீதிபதிக்கு ஏன் அழுதவர் என்றால், அவ அடிச்ச உடனே அவருக்கு முந்தி அடிச்சால் கண்ணை பத்தி அடிச்சா கண்ணுக்கால் ஒளி பறக்குமா. ஆனா இப்போது தாய் அடிச்சது தனக்கு தடவின மாதிரி இருந்து சொல்லி தாய்க்கு வயசு போய் விட்டது என்ற எண்ணம் அவருடைய மனதில் தோன்றாம். என் அம்மாக்கு வயசாகி விட்டேன்னு சொல்லி. ஆகவே இப்படி கண்டிக்க உரிமை யாருக்கு இருக்கென்றால் ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் தான். ஆகவேதான் இந்த கல்வி என்றதை புகுத்துறது யாரு, தாய்மையா போல அன்பிருந்து ஆசிரியரும் அதே அன்பை